ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம் ட்ராமா கிளிம்ஸ். நேற்று நம்ம பார்த்த அந்த ஃப்ரெண்ட்ஸ் ட்ராமா இருக்குல்ல, அதோட ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ப்ரீவியஸான எபிசோட்ஸ் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம பார்த்துருங்க. இதே மாதிரி நிறைய ட்ராமாஸ் கதை கேட்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோ அப்படியே வேகமாக நம்ம சாங்குக்கு கால் பண்ணுவார். இப்போ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நான் இந்த பஸ் ஸ்டாப் தான் போய்கிட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. நீ அங்கேயே வெயிட் பண்ண, நானும் உன் கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுவாரு. அடுத்து அப்படியே காலேஜில் தான் காட்டுவாங்க. நம்ம ஜியானும் நம்ம ஹீரோட க்ரஷும் ஒரே லிஃப்ட்ல போற மாதிரி இருக்கும். நம்ம க்ரஷ் வந்து ஒரு ஹெவியான பாக்ஸ் ஒன்று தூக்கிட்டு இருப்பாங்க. அதை வந்து ஜியான் வாங்கிக்குவாரு. கொடுங்க, நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்ட்டு. இன்னைக்கு உங்களுக்கு செமினார் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். டே வந்து அதுக்காக எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணான்னு தெரியுமா? எல்லா நைட்டும் உட்காந்து அவனுக்கு வந்து உங்களை அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆமா, டே எங்க? அது இவ்வளோ பெரிய பாக்ஸ்ல அவங்கள அவன் தூக்க விட மாட்டானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜியான் கேட்பான். அதுக்கு நம்ம க்ரஷும், ஏன் அவன் எங்க போயிருக்கான்னு உனக்கு தெரியாதா அப்படிம்பாங்க. இல்லையே, தெரியலையே அப்படின்னு சொல்லி ஜியான் சொல்லுவான். அதுக்கு நம்ம க்ரஷ் அந்த ரீசனை சொல்லி, நான் சைல்டிஷா நடந்துக்க விரும்பல, கூட நானே என் பாக்ஸை தூக்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிருவாங்க. என்னன்னா நம்ம க்ரஷை கெஸ் பண்ணிருப்பாங்க. ஜியானுக்கே தெரியலனா இப்ப ஜியான் கிட்ட அவங்க சொன்னாங்கன்னா அது தேவையில்லாத வேலை மாதிரி அப்படின்ட்டு அவங்க சொல்ல மாட்டாங்க. அடுத்து அப்படியே நம்ம ஹீரோவும் நம்ம சாங்கும் அந்த ஊருக்கு போறக்கான டிக்கெட்டை வாங்கிட்டு அந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம சாங் ரொம்ப ஹாப்பியா சொல்லுவாங்க, இனி எந்த பிரச்சனையும் இல்லை, நான் எங்க அம்மா என்னோட தங்கச்சி 3 பேர் ஒன்னா இருப்போம். இதுக்கு முன்னாடி எவ்வளவு சந்தோஷமா இருந்தோமோ அதே மாதிரி இப்பயும் ஒன்னா சாப்பிட்டுக்கிட்டு இனிமேல் சந்தோஷமா இருக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாங் வந்து ரொம்ப ஹாப்பியா நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா நம்ம ஜியான் வந்து நம்ம ஹீரோ கால் பண்ணுவான். உடனே நம்ம சாங், நம்ம எங்க போறோங்கிறது நீ ஜியான் கிட்ட சொல்லிடாத அப்படிம்பாங்க. ஏன் அப்படிம்பாரு நம்ம ஹீரோ. நீ ஏன் நிலைமையில வந்து யோசித்து பாரு, இப்படி ஒரு சிச்சுவேஷனை நம்ம எப்படி நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட சொல்ல முடியும், அவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சாங் சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவா, என்னால ஜியான் கிட்ட போய் சொல்ல முடியாது அப்படின்றவாரு. நம்ம ஜியான் எதுக்கு ஃபோன் பண்ணுவாருன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 2-3 வாரத்துக்கு மட்டும் நீ தனியா அந்த 7th ஃப்ளோரை கிளீன் பண்றியா, நான் வேற ஒரு எக்ஸ்ட்ரா வேலை பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன் ஜியானோட லைஃபும் சாங்கோட லைஃபும் இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஜியான் எதுக்கு புதுசா இன்னொரு ஒரு ஜாப் போறாருன்னா, அப்படியான நம்ம சாங்குக்கு ஒரு அழகான ரிங் ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி அவர் ஆசைப்படுறாரு. அதுக்காக தான். அப்போ நம்ம ஜியான் கேட்பான், ஏன்டா இன்னைக்கு நீ செமினார் அட்டன் பண்ணலையா, உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் தனியா எடுக்க போறா போல, நீ எங்க இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. நம்ம ஹீரோவும், நான் இந்த மாதிரி சாங் கூட இருக்கேன்டா, நாங்க 2 பேரும் சேர்ந்து இந்த பக்கத்து ஊர் வரைக்கும் போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. நம்ம ஜியான் ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்பாரு. இல்ல, சாங்கோட அம்மா அங்கதான் இருக்காங்களா, அவங்கள பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவாரு. உடனே நம்ம ஜியான் யோசித்து பார்ப்பாரு, தன்னோட தங்கச்சியை பார்க்க போறேன்னு அவ சொன்னா, ஏன் இவ்வளவு டீட்டெயிலா என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜியான் ஒரு பக்கம் அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அடுத்து நம்ம ஹீரோவும் நம்ம சாங்கும் பஸ்ல ஏறி உட்காந்துருவாங்க. இப்போ நம்ம சாங் கேட்பாங்க, என்ன அவங்க கிட்ட சொல்லிட்டியா அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோ, ஜியான் வந்து உன்னோட பாய் ஃப்ரெண்ட், நீ வந்து எந்த விஷயம் நடந்தாலும் அவன்கிட்ட சொல்லிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கு நம்ம சாங், அவனை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, இந்த மாதிரி சில விஷயத்துல எனக்கு அவன்கிட்ட சொல்ல ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு அப்படிம்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு அட்வைஸ் கொடுப்பாரு. நீங்க 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட், ஓகேவா? ஸோ உன்னை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் அவனுக்கு தெரியணும், நீ தேவையில்லாம அவனை கவலைப்பட வைக்காத அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் ஒன்று கொடுப்பாரு. அடுத்து அப்படியே நம்ம ஜியான், நம்ம காயின், நம்ம ஹூன் இவங்க 3 பேர் ஒன்னா டின்னர் சாப்பிட ரெடியா இருப்பாங்க. அப்போ நம்ம காயின் வந்து, நான் டேக்கும் சாங்க்கும் டெக்ஸ்ட்டை போடுறேன் இங்க வர சொல்லி அப்படிம்பாங்க. அதுக்கு நம்ம ஜியான் சொல்லுவோம், இல்ல அவங்க 2 பேரும் குன்சன் ஊருக்கு போயிருக்காங்க அப்படிம்பாரு. ஏன் என்னாச்சு அப்படிம்பாங்க. நம்ம சாங் வந்து அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜியான் வந்து ஹாப்பியா சொல்லுவாரு. எல்லாருக்கும் உடனே ஹாப்பி ஆயிரும். அப்ப நம்ம ஹூன் கேப், நம்ம சாங் வந்து உன்னை கூட்டு போகாம தேவை கூட்டு போயிட்டான்னு உனக்கு லைட்டா ஜெலசி தானே அப்படிம்பாரு. அதுக்கு நம்ம காயினா, என்னடா பேசுற, அவங்க 2 பேருமே நம்ம சாங்கோட அப்பா இறந்ததுல இருந்து ஒன்னாதான் சுத்திக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இருக்க சர்வசாதாரண விஷயம் அப்படிம்பாங்க. அதுக்கு நம்ம ஜியானு, ஆமாண்டா, நம்ம யாரை டேட் பண்ணாலும் பிரச்சனையே இல்லை, ஆனா என்னைக்குமே எண்ட் ஆஃப் தி டே நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், அது என்னைக்குமே மாற போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவாரு. அடுத்து அப்படியே அந்த சைடு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் சாங்கும் அந்த ஊருக்கே வந்திருப்பாங்க. அந்த அட்ரஸ் எப்படியோ கண்டுபிடிச்சு போவாங்க. நம்ம ஹீரோ எவ்வளவோ ட்ரை பண்ணுவார் தடுக்கிறதுக்கு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, காலையில பார்க்கலாம் அப்படின்ட்டு. இருந்தாலும் நம்ம சாங் வந்து, இந்த பக்கத்துல வந்துட்டோம்டா, அந்த வீடா தான் இருக்கும், அங்க பாரு எங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பார்த்து வேகமா போவாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, டக்குன்னு நம்ம சாங் அப்படியே இழுத்து ஹக் பண்ணிடுவாரு. அப்படியே இரு அப்படிம்பாரு. நம்ம சாங் ஒண்ணுமே புரியாது, என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படி திரும்புவாங்க. பார்த்தா அவங்க அம்மா வந்து அவங்களோட புது ஹஸ்பண்டோட இருக்கிறத பாத்துருவாங்க. நம்ம ஹீரோவும் டக்குன்னு கண்ண மூட பாப்பாரு. இதை பார்த்து நம்ம சாங் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவாங்க. நம்ம ஹீரோவால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது நம்ம சாங் அழுகிறத பார்த்து. அப்ப நம்ம சாங் திட்டுவாங்க, உனக்கு முன்னாடியே தெரியும்ல, அதனால தானே என் கூட இவ்வளவு தூரம் வரைக்கும் வந்திருக்க, நான் ஹர்ட் ஆயிருவேன்னு சொல்லி இதையும் என்கிட்ட முன்னாடியே சொல்லல, உனக்கு யார் சொன்னா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து நம்ம ஹீரோ சொல்லுவாரு, இதை பார்த்தா நீ ஃபீல் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் நான் கண்ணை மூடினேன் அப்படிம்பாரு. அதுக்கு நம்ம சாங் சொல்லுவாங்க, இனிமேல் எந்த ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும் என் கண்ணை மட்டும் நீ க்ளோஸ் பண்ணாத, சுத்தி என்ன நடக்குதுன்னு நான் பார்க்கணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாங் சொல்லிடுவாங்க. அடுத்து அப்படியே நம்ம சாங் வேகமா அவங்க அம்மா வீட்டுக்கிட்ட போவாங்க. நம்ம ஹீரோ வேணாங்கிற மாதிரி தடுப்பாரு. ஆனா நம்ம சாங்கா, நான் இங்க எங்க அம்மாவை தேடி வந்தேன், எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படிங்கறது எங்க அம்மாவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க போன் எடுத்து அந்த வீட்டிலேயே அப்படி விட்டு எறிவாங்க. கண்ணாடிலாம் உடஞ்சு போயிடும். அப்படியே அதுக்கடுத்து அவங்க வேகமா அந்த இடத்த விட்டு போயிருவாங்க. உள்ள இருந்து அவங்க அம்மாவும் அந்த புது பாய் ஃப்ரெண்டும் வெளியே வருவாங்க. யார் அது, என்னாச்சு அப்படின்ட்டு பார்த்தா நம்ம சாங் நடந்து போறதை அவங்க அம்மா பாத்துருவாங்க. அதை பார்த்தோன்னே அவங்க அம்மாக்கே ஒரு மாதிரி ஆயிரும். அடுத்து நம்ம ஜியான் நம்ம ஹீரோ வீட்டு வாசல்ல உட்காந்து குடிச்சுக்கிட்டு நம்ம சாங்குக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. என்ன இன்னும் அவங்களை ஆளை காணும் அப்படின்ட்டு. ஆனா
ஆனால் நம்ம சாங்கோட ஃபோன் தானே உடஞ்சி போச்சு, அவங்க தான் அவங்க அம்மா வீட்டு மேலேயே விட்டு எரிஞ்சாங்களே, அதனால கால் கனெக்ட் ஆகாது. இதனால ஜியான் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷனாக இருப்பான். அடுத்து நம்ம ஹீரோவும் நம்ம சாங்கும் அதே ஊர்லேயே ஒரு ரூம் புக் பண்ணி ஸ்டே பண்ணிடுவாங்க. நம்ம ஹீரோ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பார்ப்பாரு. நம்ம சாங் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. நீ தூங்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அங்கேருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் வராது. உடனே அவர் அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று நினச்சி பார்ப்பாரு. அவங்க ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோட அப்பா வந்து இன்னொரு ஒரு கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை வந்து நம்ம ஹீரோவும் சாங் கிட்ட சொல்லியிருப்பாரு. அப்ப அதுக்கு சாங் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க ஒரு புக்கு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த புக்கை காட்டி இதுல வந்து ஆனாங்கிறதா மெயின் கேரக்டர், அந்த பொண்ணு வந்து தன்னோட ஹஸ்பண்டை விட்டுட்டு இன்னொரு ஒரு பாய் ஃப்ரெண்டு கூட போயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வெறும் இந்த ஸ்டோரி மட்டும் நீ கேட்டேன்னா அந்த பொண்ணை பார்க்க பேட் கேர்ள் மாதிரி தான் இருக்கும். ஆனா அவ ஏன் அப்படி பண்ணா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஹோல் புக்கை நீ படிச்சா மட்டும்தான் அந்த ஆனா பக்கத்துல இருக்க நியாயம் உனக்கு புரியும். ஸோ உங்க அப்பாவையுமே இந்த புக்ல இருக்க ஒரு கேரக்டர் மாதிரி நினைச்சுக்கோ, அப்பதான் உனக்கு அவர் பக்கம் இருக்க நியாயம் புரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாங் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை இப்போ நம்ம ஹீரோ நினைச்சு பார்த்து அப்படியே நம்ம சாங்க கிட்ட சொல்லுவாங்க. அன்னையில இருந்து எப்போ எனக்கு எங்க அப்பா மேல கோவம் வந்தாலும் நீ சொன்னதான் நினைச்சுக்குவேன், எங்க அப்பாவை அந்த ஆனா கேரக்டர் மாதிரி நான் இமேஜின் பண்ணிக்குவேன் அப்படிம்பாரு. நீயும் உங்க அம்மாவை அந்த ஆனா கேரக்டர் மாதிரியே யோசித்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவாரு. இப்பயும் நம்ம சாங் கிட்ட இருந்து ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. என்னன்னு சொல்லி நம்ம ஹீரோ பக்கத்துல போய் பார்த்தா உண்மையிலே நம்ம சாங் தூங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. அடுத்து அப்படியே நம்ம ஹீரோ லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்து ஒரு ஓரமா உட்காந்து இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் யோசித்து பார்ப்பாரு. அப்போ அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் அவர் பாதிலே விட்டுட்டு வரப்ப அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சொல்லியிருப்பாங்க, இன்னைக்கு நீ போயிட்டேன்னா அடுத்து உன்னால இதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது, ஏன்னா நீ ஏன் இப்படி பிஹேவ் பண்றன்னு உனக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம கிரஷ் வந்து சொல்லியிருப்பாங்க. அதை இப்போ நம்ம ஹீரோ அப்படியே யோசித்து பார்த்துட்டு அவருக்குள்ள அவரே பேசிக்குவாரு. நான் எனக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாத மாதிரியே இத்தனை நாள் இருந்தேன், ஆனா அது உண்மை இல்லை, எனக்குள்ள என்ன ஃபீலிங் இருக்குங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு என்னை மன்னிச்சிருடா ஜியான் அப்படிம்பாரு. எனக்கு சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவருக்குள்ளே அவர் பேசிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவாரு. ஏன்னா இப்போ வந்து சாங் வந்து அவரோட ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா, ஸோ அதனால இப்படி நினைக்கிறது வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நம்ம ஹீரோ வந்து ஃபீல் பண்ணுவாரு. அப்படியே அடுத்த நாள் லைப்ரரியில நம்ம ஜியான் நம்ம சாங்கை பார்த்துருவாரு. என்ன உனக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணேன்னு தெரியுமா, சரி உங்க அம்மா எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. நம்ம சாங்கும் பெருசாக சொல்லிக்க மாட்டாங்க, எங்க அம்மா நல்லா தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. உன்னை எத்தனை தடவை கால் பண்ணி தெரியுமா, நீ எடுக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. இல்லடா என் ஃபோன் தொலைஞ்சிருச்சு, சாரி 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 அப்படிங்கிற மாதிரி நம்ம சாங் வந்து சொல்லிக்குவாங்க. நேற்று நீ ஃபோன் எடுக்கலான்னு சொன்னி நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜியான் சொல்லுவாரு. சாரிடா சாரி சாரி அப்படிங்கிற மாதிரி நம்ம சாங் சொல்லிடுவாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காலேஜில் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ நேற்று இல்லாதனால நம்ம கிரஷ் வந்து செமினார் எடுத்துருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அதில் பாதி வரைக்கும் நம்ம ஹீரோ தானே பண்ணாரு, ஸோ அவருக்கான கிரெடிட் கிடைக்கணும்னு சொல்லி அவர் வந்த கடுத்து அந்த செமினாரை எடுப்பாங்க. அங்கே செமினார் நல்லபடியாக முடிஞ்சிடும். அடுத்து திரும்பி நம்மளுக்கு அப்படியே லைப்ரரியில் தான் காட்டுவாங்க. நம்ம ஜியான் சொல்லுவார், இனிமேல் எதுனாலும் நீ என்ன கூட்டு போ, டே கூட போகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதுக்கு உடனே நம்ம சாங் எனக்கிட்டே ரொம்ப வருஷமா ஃப்ரெண்டுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் சரிதான், ஆனால் இப்போதான் நான் இருக்கேன்ல, என் கூட போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்ல உனக்கு ஹூனுக்கும் டேக்குமே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜியான் சொல்லுவாரு. அதுக்கு உடனே சாங் அப்படிலாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஜியான் டக்குன்னு சொல்லிடுவாரு, உனக்கு சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிற எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி. நம்ம சாங்க்கு ஒன்றும் புரியாது, இவன் என்ன சொல்றான் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அடுத்து நம்மளுக்கு அப்படியே திரும்பி காலேஜில் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ அவரோட கிரஷ் கிட்ட தேங்க்ஸ் எனக்கு செமினாரை ஒரு நாளைக்கு ஹோல்ட் பண்ணி வச்சதுக்கு அப்படிம்பாரு. அதுக்கு நம்ம கிரஷும் உனக்கு அது எவ்வளோ என்ஜாயபிளா இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும், அதுக்காகத்தான். அது மட்டும் இல்லை நம்ம ரெண்டும் இதை சேர்ந்து தான் ஆரம்பிச்சோம், ஸோ சேர்ந்து தான் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா எப்பயுமே ஸ்டார்டிங்கை விட எண்டிங் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றவாங்க. அடுத்து நம்ம ஹீரோ நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அவங்க கிரஷ் கிட்ட. சரி ஆனால் நீங்கள் நம்ம நடந்து போகலாம் வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கிரஷ் சொல்லுவாங்க. இங்கேருந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிருமே அப்படிம்பாரு நம்ம ஹீரோ. பரவாயில்ல வா சும்மா நடக்கலாம் அப்படிம்பாங்க. நம்ம ஹீரோவா அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டே நடக்கிறது, அப்படியே நம்ம கிரஷோட கையை அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டே நடக்கிறது. இந்த மாதிரி 2 பேரும் நல்லா ஃபன்னாக அந்த 2 hours நல்லா நடந்து போவாங்க. அடுத்து அப்படியே கடைசியாக நம்ம கிரஷோட வீட்டுக்கு வந்துடுவாங்க 2 பேரும். அப்போ நம்ம கிரஷ் கேட்பாங்க எல்லாம் ஓகேவா அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியே லைட்டாக தாங்குவார். அப்போ நம்ம கிரஷ் சொல்லுவாங்க, ஸோ அட்லாஸ்ட் கடைசியாக உனக்கு உன் மனசில் என்ன ஃபீல் ஆகுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி தானே, எனக்கு அது ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை உன் கூட இந்த டைம் எல்லாமே எனக்கு சூப்பர். ஒரு பையனை பிரேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டினியூஸாக 3 hours ஃபஸ்ட் டைம் இப்போ தானே நடந்திருக்கேன். அதே மாதிரி ஒரு பையனை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே நான் ஃபஸ்ட் டைம். நான் லவ் பண்ணுற பையனுக்காக ஹார்ட் செஞ்சு அவன் கிளாஸ் ரூம் முன்னாடி வெயிட் பண்ணுறது, இது எல்லாமே எனக்கு ஃபஸ்ட் டைம். அன்றைக்கி நீ சொன்ன ஞாபகம் இருக்கா, நம்ம எதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக ஒரு பர்சனுக்காக ஃபஸ்ட் டைம் செய்கிறோமோ அந்த பர்சனை தான் நம்மளோட ஃபஸ்ட் லவ்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னேன். அப்படி பார்த்தா என்னோட ஃபஸ்ட் லவ் கண்டிப்பாக நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. அடுத்து அப்படியே நம்ம ஹீரோவோட வீட்டில் நம்ம சாங் நம்ம ஜியான் சொன்னதை யோசித்துக்கிட்டு இருப்பாரு. அடுத்த தடவை நீ என் கூட வா, டேவோட போகாத அப்படின்ட்டு அப்படியே நம்ம சாங் யோசித்துக்கிட்டு இருப்பாங்க. ஒருவேளை அவன் எனக்கு ரொம்ப இது கஷ்டத்தை கொடுக்குதோ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே அவங்க நினச்சிக்குவாங்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துருவாரு. உடனே நம்ம சாங் ஏன் லேட் ஆச்சு, சரி வா நீ என் கூட கூஷன் வரைக்கும் வந்தேல, அதுக்கு தேங்க்ஸ் சொல்கிற விதமாக உனக்கு எனக்கு சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீ எதுக்கு எனக்கு
வெயிட் பண்ற அப்படிங்கிற மாதிரி பட்டுன்னு நம்ம ஹீரோ சொல்லிடுவாரு. அப்படியே ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு பீர் எடுத்து குடிப்பாரா. என்னாச்சு ஏன் குடிக்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம சாங் வந்து கேட்பாங்க. இவன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு கத்தி விட்டுருவாரு நம்ம ஹீரோ. இல்ல என்னாச்சுடா அப்படின்னு சொல்லி நம்ம சாங் போய் நம்ம ஹீரோ தொட தான் போவாங்க. உடனே நம்ம ஹீரோ கோவத்துல அப்படியே அந்த கையை தட்டி விட்டுருவாரு. நம்ம சாங்குக்கே ஒரு மாதிரி ஆயிரும். ஒரு டக்குன்னு நம்ம ஹீரோ சாரி அப்படின்றவாரு. நான் இன்னைக்கு கொஞ்சம் பேட் மூட்ல இருக்கேன், என்ன தனியா விடு அப்படிம்பாரு. என்னாச்சுடா அப்படிம்பாங்க. நானும் என் க்ரஷும் பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவாரு. அடுத்து அப்படியே அங்கே வெளியே உட்காந்து நான் ஜியானுக்கு பண்ணுறது பெரிய துரோகம், என் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்திக்கிட்டு இருப்பாரு. நான் ஒரு ஜர்க், நான் ஒரு கிரேசி பேஸ்டர்ட் அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பாரு. அப்படியே அடுத்த நாள் நம்ம ஹூனை தான் காட்டுவாங்க. நம்ம ஹூன் அந்த ஆடிஷன் அட்டன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆடிஷன்லாம் முடிஞ்சுக்கிட்டு திரும்பி வெளியே அந்த ஜட்ஜஸை போய் மீட் பண்ணுவாரு. நம்ம ஹூன் அப்படியே கேட்பாரு, நான் செலக்ட் ஆயிட்டேனா அப்படின்ட்டு. ரிசல்ட் எல்லாம் நெக்ஸ்ட் மந்த் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. உடனே நம்ம ஹூனே சொல்லிடுவாரு, எனக்கு தெரியும் நான் எப்படி செலக்ட் ஆக மாட்டேன், ஏன்னா எனக்கு முன்னாடி பர்ஃபார்ம் பண்ண 7 பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நான் இப்போ எதுக்கு அவங்களை வந்து பார்க்குறேன்னா, அட்லீஸ்ட் இந்த ஃபீல்டில் மித்த வேலை தான் இருக்கும்ல, இந்த மாதிரி போஸ்டர் ஓட்டுறது, இந்த மாதிரி ஃப்ளையர்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன வேலைகள் இருக்கும்ல, அதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு அப்படியே அவங்க கூடயே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹூன் சொல்லுவோம். ஸோ இவன் சொல்றதுலேயே அந்த ஜட்ஜஸ்க்கு வந்து புரிஞ்சிடும் இவனுக்கு இந்த ஆர்ட் மேலே எவ்வளோ ஒரு பேஷன் இருக்கு அப்படின்ட்டு. நம்ம ஹூன்மே கொஞ்சம் ஜோவியலாக தான் பேசுவானா. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து நம்ம ஹூனை பிடிச்சிரும். அதனால அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ எங்க கூட இருக்கலாம், ஆனால் நாங்கள் ரொம்ப அதிகமாலாம் பே பண்ண மாட்டோம் அப்படிம்பாங்க. உன் முடிவை யோசித்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. நம்ம ஹூனும் நல்லா யோசிச்சுட்டு, இல்லை நான் அதை ட்ரை பண்ணி தான் பார்க்க போகிறேன், என்னோட லிமிட்ஸ் எவ்வளோங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஓகேன்றவாரு. அடுத்து அப்படியே நம்மளுக்கு நம்ம காயினை தான் காட்டுவாங்க. நம்ம காயின் நம்ம ஃபோனுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி நான் அந்த ஷாப்பிங் மாலுக்கு வந்திருக்கேன், என்ன மாடலாக இருக்கேன்னு சொல்லி கேட்டாங்கல்ல, அங்கே தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. நம்ம ஃபோன், நீ தனியாவா போயிருக்க, ஏன் என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல, நீ அதை ட்ரை பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்பாரு. அதுக்கு நம்ம காயின் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமாம் நான் அப்படியே என் லைஃப்பை அந்த சலூனுக்குள்ளேயே முடிச்சுக்க முடியாதுல்ல, வெளியே வந்து இந்த உலகம் எப்படி இருக்குங்கிறது நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. சரி அட்லீஸ்ட் என்னையான்னு கூட கூட்டு போயிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபோன் சொல்லுவாரு. அதுக்கும் நம்ம கைன் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எப்பயுமே உன் கூடயே கிளிங்கியா சுத்திக்கிட்டு இருக்க முடியாதுல்ல, இந்த வேர்ல்டு எப்படிதான் இருக்குன்னு சொல்லி நான் தனியாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் ஆகணும், அதனால நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஷாப்பிங் மால்குள்ள போவாங்க. அங்கே பார்த்தா அவங்க நம்ம காயினை ஒரு பிரெக்னென்ட் லேடி மாதிரி மாடலாக நடிக்க சொல்லுவாங்க. இதை கேட்டு நம்ம காயினுக்கு வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்த மேனேஜர் சொல்லிடுவாங்க, இது கொஞ்சம் கஷ்டமான ஜாப் தான், நீ அதனால வீட்டில் போய் நல்லா யோசிச்சுட்டு முடிவெடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நம்ம காயினா டக்குன்ட்டு இல்லை இதை நான் பண்ணுறேன், எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அடுத்து அப்படியே நம்ம ஹீரோ வந்து நம்ம சாங்குக்காக ஒரு ஃபோன் ஒன்று வாங்குவார். வாங்கிட்டு இதை எப்படி அவட்ட கொடுக்குறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்போ அவரே அவருக்குள்ளே பேசிக்குவாரு, ஐயோ நான் அவளை வெறும் ஃப்ரெண்டாக மட்டும் யோசித்தேன் அப்படின்னு தெரிஞ்சப்ப ஈஸியாக இருந்துச்சு, இப்போ எனக்கு அவளை பிடிக்கும்னு தெரிஞ்சதுலேருந்து அவகிட்ட எது பேசினாலுமே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அடுத்து நம்ம ஹீரோ காயினோட சலூனில் தான் இருப்பாரு. எனக்கு ஃபுல்லாக அப்படியே மொட்டை அடிச்சு விட்றேன் அப்படிம்பாரு. அதுக்கு உடனே நம்ம காயின், இப்போதைக்கு உனக்கு ஷாம்பு மட்டும் போட்டு ஹெட் மசாஜ் மட்டும் பண்ணி விடுறேன், எனக்கு தெரியும் உனக்கும் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சாமே, சாங் சொன்னா இதுக்காலாம் நீ ஃபீல் பண்ணிட்டு இப்படி மொத்த ஹேரையும் கட் பண்ணிட்டேன்னா அதுக்கடுத்து நீ தான் கவலைப்படுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து அப்படியே நம்ம ஹீரோக்கு அவங்க ஷாம்பு போட்டு ஹெட் மசாஜ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ கேட்பாரு, நம்மளுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அது மட்டும் போதுமா, அதோட அப்படியே நம்ம நிப்பாட்டிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. திரும்பி அவங்க கூட அப்படியே டேட்டிங் போகணும் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படலாமா படக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி நம்ம காயின்ட்டு அவர் கேட்பாரு. அதுக்கு நம்ம காயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ எனக்கு கூட தான் உன்னை பிடிக்கும், ஆனால் எனக்கு வந்து அதுக்கு மேலே எதுவும் வேண்டாம், உன்னை பிடிச்சா மட்டும் போதும், உன் கூட டேட்டிங் போகணும் அப்படி இப்படிலாம் நான் யோசித்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு நம்ம ஹீரோவா, ஆனால் எனக்கு இதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். அடுத்து அப்படியே இன்னொரு சைடு பார்த்தோம்னா நம்ம சாங்கும் ஜியானும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம சாங் சொல்லுவாங்க, எனக்கு நம்ம டேவை நினச்சா ரொம்ப கவலையாக இருக்குது, அவன் பாவம் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட பிரேக்கப் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன அவங்க 2 பேருக்கும் பிரேக்கப் அப்படின்னு சொல்லி ஜியான் ஷாக்கிங்கா கேட்பான். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம டேயோட கேர்ள் ஃப்ரெண்டும் சாப்பிட வருவாங்க. இதை பார்த்த சாங் அவங்க கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி எந்திரிப்பாங்க. ஆனா நம்ம ஜியான் தடுத்துருவாரு. இது அவங்க பர்சனல் மேட்டர், நீ தலையிடாத, அதே மாதிரி இதுல அந்த பொண்ணு தப்பு எதுவுமே இருக்காது, இது கண்டிப்பா டேவோட ஃபால்ட்டா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜியான் சொல்லுவாரு. அவங்க 2 பேரும் ஏன் பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம சாங் கேட்பாங்க. அதுக்கு உடனே நம்ம ஜியான், அவங்க 2 பேரும் ஏன் பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்கன்னு உனக்கு புரியவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்லுவாரு. நம்ம சாங் என்ன சொல்றான் அப்படிங்கிற மாதிரியே புரியாம ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம ஜியான், சரி விடு, இன்னைக்கு ஈவினிங் நாங்க 2 பேரும் பாஸ்கெட் பால் விளாடுவோம், அப்ப நான் அவங்கிட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. என்னன்னா நம்ம ஜியான் லைட்டா கண்டுபிடிச்சிட்டாரு, நம்ம ஹீரோக்கு வந்து நம்ம சாங் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ட்டு. அடுத்து அப்படியே நம்ம சாங்க நம்ம ஹீரோட வீட்டுல தான் காட்டுவாங்க. அங்க அவர் வச்சுட்டு போன அந்த மொபைல் போனை அவங்க பார்ப்பாங்க. ஹீரோ வந்து தனக்கு தான் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது நம்ம சாங்க்கு புரிஞ்சிடும். அவங்க அப்படியே நினைச்சுக்குவாங்க, அவனுக்கு எப்பயுமே ஒழுங்கா ஒரு ப்ரெசென்ட்டை கையிடவே கொடுக்க தெரியாது, இந்த மாதிரி தான் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அவங்களே சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும், நம்ம ஜியான் சொன்னது உன்னை சுத்தி என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கோ, எல்லாத்தையும் டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்பதான் நம்ம சாங் அப்படியே யோசித்து பார்ப்பாங்க, நம்ம ஹீரோ நம்ம சாங்குக்காக என்னென்னலாம் பண்ணியிருக்காரு, எந்த ஒரு சிச்சுவேஷனாக இருந்தாலும் தனக்காக ஓடி வந்து நிற்பாரு, இது எல்லாத்தையுமே யோசித்து பார்த்த சாங் அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி குழம்புவாங்க. ஒருவேளை என்னால தான் அவங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இப்போதான் நம்ம சாங்குக்கு லைட்டாக ஸ்ட்ரைக் ஆகும். அடுத்து கரெக்டாக அந்நேரம் நம்ம ஹீரோ உள்ள வருவார். நம்ம சாங் அப்படியே நம்ம ஹீரோவை கூப்பிட்டு பை எனி சான்ஸ் நீ அப்படிங்கிற மாதிரி தயங்கிக்கிட்டே கேட்பாங்க. நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிடும். உடனே அவர் கோவப்பட்டு, என்ன பை சான்ஸ், என்ன என்ன கேளு அப்படிங்கிற மாதிரி கோவப்படுவார். நானே ஏற்கனவே கன்ஃபியூஷன் இருக்கேன், என்ன மேலும் மேலும்
ட்ரிகர் பண்ணாத அப்படிம்பாரு. நான் கேட்கறதுக்கு உண்மையா நீ பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாங் சொல்லுவாங்க. நீ வந்து அப்படிங்கிற மாதிரி திரும்பி தயங்குவாங்க. அதுக்கு அப்படியே நம்ம ஹீரோ, உன்னால என்கிட்ட அந்த கொஸ்டினே கேட்க முடியல, இதுல அதுக்கு நான் ஆன்சர் பண்ணணும் நீ எப்படி எதிர்பார்க்குற அப்படிங்கிற மாதிரி அவர் சண்டை போடுவார். நான் ஏற்கனவே ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கேன், தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவார். உடனே நம்ம சாங் லைட்டாக அப்படி அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ, நீ அழுகிறதுனால பார்க்க முடியல, எனக்கு அப்படியே மனசு கஷ்டமா இருக்கு, ஆனால் அதை விட இப்போ எனக்கு என் மைண்டுக்கு ஜியான் தான் வந்துட்டு போகிறான், எனக்கு அது வந்து இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, என் நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசித்து பாருங்க எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி அவர் கத்துவார். உன்னால அந்த கொஸ்டினை கேட்க முடியாத காரணமும் ஜியான் தானே, அதனால என்னை விட்டுருங்க எல்லாரும் அப்படின்ட்டு கத்திட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போயிடுவார். வெளியே வந்து பார்த்தா நம்ம ஜியான் வந்து கரெக்டாக வாசலில் தான் உட்காந்துருப்பாரு. அவர் எல்லாத்தையுமே கேட்டுட்டாரு. இப்போ நம்ம பாஸ்கெட் பால் ஆட வேண்டியதாக இருந்துச்சுல, வா போவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜியான் கூப்பிட்டு போயிடுவார். அங்கே போய் பார்த்தா நம்ம ஜியான் அப்படி வெறித்தனமாக விளாடுவார், ரொம்ப வயலண்டாக விளாடுவார். நம்ம ஹீரோ அப்படி பிடிச்சி தள்ளி விட்டு இது பண்ணுவார். நம்ம ஹீரோ பொறுத்து போவார். அதுக்கடுத்து கொஞ்ச நேரத்தில் அதுவே அப்படி கை கலப்பா மாறிடும். நம்ம ஜியான் அப்படி சண்டை போடுவார், நீ ரூல்ஸை மீறிட்டடா அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோ, நான் அந்த ரூல்ஸை மீறக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு தாண்டா தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். அதாவது என்னன்னா, அவங்க 2 பேரும் பாஸ்கெட் பால் பற்றியே பேசிக்கல, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹூன் அங்கே வருவார். வந்து 2 பேர் மூஞ்சியும் பார்த்துட்டு, என்னடா ஏன்டா இப்படி வெறித்தனமா 2 பேரும் பாஸ்கெட் பால் ஆடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாரு. நீ போய் அவங்கிட்டே கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜியான் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாரு. என்னாச்சுடா 2 பேரும் சண்டை போட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹூன் கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோ அப்படி அவருக்குள்ள அவரே யோசித்துக்குவாரு, எனக்கு இப்போ இருக்கிறதுலே பயமா இருக்கிறது, நான் ஜியானையும் சாங்கையும் இவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை இழந்துருவேணும்ட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாரு. இதுக்கு நடுவில் நம்ம காயின் வந்து குரூப்ல ஒரு பிக்சர் அனுப்பிச்சுடுவாங்க. அவங்க அந்த மாடலிங் எடுத்த போட்டோ அடி பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரி. இதை பார்த்து நம்ம ஹூன், ஓ இதுக்கு தான் ஜியான் ஒன்று அடிச்சானா, அடப்பா இப்படி பண்ணிட்டேடா அப்படிங்கிற மாதிரி அவர் புலம்பல ஆரம்பிச்சிருவாரு. நம்ம ஹீரோக்கு என்னன்னே புரியாது. அப்பதான் நம்ம ஹூன் போனை காட்டுவான். நம்ம ஹீரோவா இருக்கிற கடுப்பு பார்த்தா இது வேறையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹூன் மண்டையில 2 போடு போடுவாரு. டே உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா, எப்படிடா அவ வயிறு ஒரே நல்ல பெருசாகும், நீ யோசிக்கவே மாட்டியா அப்படிங்கிற மாதிரி திட்டுவாரு. ஓ ஆமால அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹூன் விட்டுருவாரு. அடுத்து இன்னொரு பக்கம் நம்ம சாங்கும் நம்ம ஜியானும் மீட் பண்ணுவாங்க. நம்ம சாங் நம்ம ஜியானோட ஃபேஸை பார்த்து அப்படி லைட்டா மெடிசன்லாம் போட்டு விடுவாங்க. அப்போ நம்ம ஜியான் சொல்லுவார், நீ எதுக்கும் கவலைப்படாத, இது எதுக்குமே காரணம் நீயும் கிடையாது, எனக்குமே இது ரொம்ப முன்னாடிலாம் தெரியாது, இப்போ ரீசெண்டாக தான் தெரியும். ஆனா இந்த விஷயத்துல நம்ம டேவியுமே குறை சொல்ல முடியாது, ஏன்னா பாவம் அவனுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறதே தெரியல. அவன் இது வரைக்கும் நம்ம கிட்ட எதுவுமே ஸ்ட்ரைட்டா இதை பத்தி பேசவே இல்லை, உன்கிட்டயோ என்கிட்டயோ. ஸோ இனிமேல் ஃபியூச்சர்ல இதை பத்தி அவன் நம்ம கிட்ட பேச மாட்டான். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மறந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜியான் சொல்லிடுவார். ஏன்னா நம்ம டே வந்து நம்ம சாங் கிட்டயோ இல்லை ஜியான் கிட்டயோ எனக்கு சாங்கை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டாரு. எல்லாருமே மொட்டையா தான் பேசிக்குவாங்களே தவிர்த்து டேரக்டா யாருமே இதை பத்தி டீட்டெயிலாக பேசியிருக்கவே மாட்டாங்க. அது ஒரு விதத்துல நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நினைச்சுக்குவாங்க. அடுத்து நம்ம காயின், ஏன்னா டே வீட்டில் இருக்கேன், வாங்க எல்லாரும் ஒன்னா டின்னர் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. நம்ம ஹீரோ அடுத்து அவர் வீட்டுக்கு போவாரு. அங்க காயின் கேட்பாங்க, ஏன்டா 2 பேரும் சண்டை போட்டீங்க அப்படின்ட்டு. நம்ம ஹீரோவா ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. அடுத்து அந்த இடத்துக்கு நம்ம ஜியானும் நம்ம சாங்கும் வருவாங்க. நம்ம ஜியான் அப்படி கேஷுவலா, என்னடா இப்போ ஓகேவா மூஞ்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அதுக்கு உடனே நம்ம ஹீரோவும், இது மட்டும் ப்ராப்பர் ஃபைட்டா இருந்துச்சு, நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி ஜோவியலா 2 பேரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ எல்லாரும் அப்படியே கேங்கா உட்காந்து பேசிக்குவாங்க. நம்மளுக்கு 20 வயசு ஆயிடுச்சுடா, எல்லாரும் இப்போ வாழ்க்கை அப்படி ஃபார்வர்டா போறதுக்கான ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிச்சிட்டோம், நான் எனக்கு பிடிச்ச ஃபீல்ட்ல இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹூன் சொல்லுவான். காயின், நீ புதுசா ஒன்னு டிஃப்ரெண்டா இப்போ ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்க. ஜியானும் சாங்கும் உங்களோட லவ்வை தேடி கண்டுபிடிச்சிட்டீங்க. டேக்கு ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் அவன் மனசு கொஞ்சம் தெளிவா இருக்குன்னு சொல்லி அவன் சொன்னான். ஸோ எல்லாமே சக்சஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹூன் சொல்லுவான். அப்போ நம்ம சாங் சொல்லுவாங்க, இதே மாதிரி நம்ம 30 இயர்ஸ் ஆனாலுமே ஜாலியா இருக்கணும், நம்ம அப்போ வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக தானே இருப்போம், நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஜியானும் நம்ம ஹீரோவும், ஆமா நம்ம கடைசி வரைக்கும் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் அப்படின்னு சொல்லி ஹைஃபை கொடுத்துக்குவாங்க. அடுத்து இவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சக்கடுத்து நம்ம ஹீரோவும் நம்ம சாங்கும் பாத்திரம் கழுவிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ நம்ம சாங்கை கூப்பிட்டு சொல்லுவார், நீ அப்போ கேட்ட கொஸ்டினுக்கு இப்போ நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காது, உன் ஷார்ட் ஹேர் பிடிக்காது, நீ என்னோட டைப்பே கிடையாது, நான் வந்து உன்னை ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்க்குறேன், உன்னை ஒரு கேர்ளாக நினச்சி உன்னை விரும்பினதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவார். அப்படியே அவர் மனசுக்குள்ள அவர் நினச்சிக்குவார், என்னோட 20 வருஷம் லவ் இங்கேயே முடியுது அப்படின்ட்டு. அன்னைக்கு நைட்டு என்ன ஆகும்னா, நம்ம ஹீரோ வந்து மிலிட்ரி சர்வீஸ்க்காக தன்னோட பேரை என்ரோல் பண்ணிடுவார். அப்படியே 10 நாள் கழிச்சு யாருக்கிட்டையுமே சொல்லாம மிலிட்ரி சர்வீஸ்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போடுவார். அவர் பிளான் பண்ணது என்னவோ வேற, ஆனா அங்க போய் பஸ் ஏற இடத்துல பார்த்தா நம்ம ஜியான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காகவும் இருக்கும், ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இருக்கும். நீ என்னடா இங்க அப்படின்னு கேட்பாரு. நேத்து தான் உங்க அப்பா என்கிட்ட சொன்னாரு, நீ இந்த மாதிரி மிலிட்ரிக்கு போற அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, ஆமா எப்படினாலும் நம்ம எல்லாரும் மிலிட்ரி சர்வீஸ் பண்ணி தானே ஆகணும், நான் கொஞ்சம் சீக்கிரம் போறேன், இதை முடிச்சுட்டு வந்துட்டு அடுத்து ஹையர் டிகிரியை தான் பண்ணணும்னு வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவாரு. அதுவும் உங்க அப்பா சொன்னாரு, நீ மிலிட்ரி முடிச்சுட்டு வந்துட்டு ஃபாரின்ல போய் ஸ்டடிஸ் கன்டினியூ பண்ணணும்னு சொன்னியாமே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்போ நம்ம ஜியான் அப்படியே சாங்னு சொல்லி பேரை தான் எடுப்பாரு. உடனே நம்ம ஹீரோ சாங் கிட்ட சொல்லிரு, கரெக்டா கரண்ட் பில்லு வாட்டர் பில்லு எல்லாத்தையுமே கிட்ட சொல்லிரு, அப்பப்பே ஸ்டெப் மாதிரி வந்து ஏதான் கையமைன்னு கத்துவாங்க, அதெல்லாம் அவளை பெருசா எடுத்துக்க
கொடுக்க சொல்லாத, ஏன்னா அது எங்க அம்மா வீடு, அதனால அவளை அந்த வீட்டை விட்டு காலி பண்ண வேணாம்னு சொல்லிடு, அவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு நம்ம ஹீரோ. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ நம்ம ஜியான் கிட்ட சொல்லுவாரு, நீ சாங்கி கிட்ட இதை நான் சொன்னேன்னு மட்டும் சொல்லிடு, அவ ஒன்னு தன்னோட பாய் ஃப்ரெண்டா சூஸ் பண்ணதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்கிறத மட்டும் சொல்லிடு அவகிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாரு. நம்ம ஹீரோ அப்படி பஸ்ல ஏறி கிளம்பிடுவாரு. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த இடத்துக்கு வருவாங்க. நம்ம ஹீரோக்கு அப்படியே ஒரே ஷாக்கு. அப்படியே அந்த இடத்துல சீன் அப்படியே கட் பண்ணிடுவாங்க. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாருமே நம்ம டேவை மிஸ் பண்றதான் காட்டுவாங்க. இந்த மாதிரி பாஸ்கெட் பால் விளையாடுறப்ப, சாப்பிட்றப்ப, இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயும் நம்ம டேவை அவங்க மிஸ் பண்றதா நம்மள காட்டுவாங்க. அடுத்து அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம சாங் நம்ம டேக்கு ஒரு லெட்டர் எழுதுவாங்க. நீ எங்களுக்கு ஃப்ரெண்டா கிடைச்சதுல எங்க எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி, உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டை பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று எழுதி அனுப்புவாங்க. அப்பதான் அப்படியே நம்ம சாங் யோசித்து பார்ப்பாங்க. அன்னைக்கு நம்ம ஹீரோ அப்படியே பஸ்ல போவார்ல, இவங்க எல்லாத்தையும் பார்த்து அப்படியே ஷாக் ஆகி பஸ் அப்படியே ஸ்டாப் பண்ணி கீழே இறங்கி வருவாரு. வந்து யார்கிட்டயுமே சொல்லாம கிளம்பின நம்ம ஹீரோ இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு, டே மச்சான் எனக்காக வெயிட் பண்ணுங்க, ஜஸ்ட் 2 இயர்ஸ் தான், நான் திரும்பி வந்துருவேன், அதுக்கடுத்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஃபன்னா எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பி அந்த மிலிட்டரி சர்வீஸ்க்கே பஸ் ஏறி போயிருவாரு. இதோட அப்படியே ஹாப்பி எண்டிங்கா இந்த கதை முடிஞ்சிடும். ஃப்ரெண்ட்ஸ் கேங்னாவே செம்ம இல்ல, அதுவும் இந்த கேங் செம்ம. உண்மையிலே தன்னோட ஃப்ரெண்டுக்கு நம்மளோட கேர்ள் ஃப்ரெண்டை பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்ச ஜியானுமே ரொம்பலாம் கோவப்படாம தன்னோட ஃப்ரெண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூல அதை புரிஞ்சுக்கிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் அந்த இடத்துல காப்பாத்திருப்பாரு. அதே மாதிரி நம்ம டேவுமே தனக்கு எவ்வளவுதான் பிடிச்ச பொண்ணா இருந்தாலுமே அது தன்னோட ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டுங்கறக்காக எந்த ஒரு ஃபீலிங்ஸையும் வெளிப்படுத்தாம தன்னோட காதலை அப்படி மனசுக்குள்ளே பதிச்சிருப்பாரு. இவங்க எல்லாருமே எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் என்னென்ன உள்ள ஃபீலிங்ஸ் இருந்தாலுமே கடைசியில இவங்க எல்லாரும் சூஸ் பண்ணது ஃப்ரெண்ட்ஷிப்பை தான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரியோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. இதே மாதிரி உங்க கேங்ல ஏதாவது லவ் ஸ்டோரி இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகும். ஓகே கைஸ், வேற ஒரு கதையோட வேற ஒரு வீடியோல உங்களை பார்க்குறேன். பை பாய்.